அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்போ சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. சூரத்துல் கஹ்ஃப் குர்ஆனில் எங்கே இருக்குன்னா 15வது ஜுஸூவில் வரக்கூடிய ஒரு சூறா. 15வது ஜுஸூவில் வரக்கூடிய ஒரு சூறா. இந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் நான் எப்போ அந்த சூரத்துல் கஹ்ஃப் ஓதுனாலும் ஒரு வரலாறு அப்படியே கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக அழகாக இருக்கும். அது அப்படியே அரபியை ஓத 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 அந்த வரலாறு அப்படியே தமிழில் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் அதை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அதில் என்னென்ன படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பினையை நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதில் ஒரு 3 படிப்பினை இருக்கும். அது என்ன படிப்பினை அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். யாருடைய கதை அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபியினுடைய கதை. நபிமார்கள்லையே அந்த நபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அந்த நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவை பிடிக்கும். ரசூலுல்லா உயிருக்கு மேலே பிடிக்கும். அது வேறு. ரசூலுல்லாங்கிறது அது தனி ஒரு தலைப்பு, அது தனி ஒரு வரலாறு, அது தனி. வேறு நபிமார்களை ரசூலுல்லாவை தவிர்த்துருவோம். ரசூலுல்லா உயிருக்கும் மேலே. ரசூலுல்லாவை தவிர்த்துட்டு வேறு சில நபிமார்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்களில் எல்லா நபியை விடையும் அந்த நபியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அந்த நபி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட எனக்கு உண்டு. அந்த நபி மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் ஒவ்வொரு படம் ஹீரோக்களை வச்சுக்கிட்டு அந்த அவன் இவன் சொல்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி அவங்க எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி அந்த நபி. யாருன்னா மூசா நபி. யார்? மூசா நபி. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபி, ரொம்ப கோபக்கார ஒரு நபி. நபிமார்கள்லையே ரொம்ப கோவப்படுற நபி யார்? மூசா நபி. எந்த அளவுக்கு கோவம் வரும்னா, பொதுவாக கோவம் வந்தால் நம்ம உடம்பு சூடாயிரும். மூசா நபி கோவம் வந்ததுன்னா அவங்க தலையில் கட்டிருக்க துணியை எரிஞ்சிருமா. அந்தளவுக்கு கோவம் வரும், உடம்பு அந்தளவுக்கு சூடாயிரும் அப்படின்னு என்ன செய்யப்படுது, வரலாற்றில் சொல்லப்படுது. அதுக்காண்டி அவங்க துணியெலாம் எரிஞ்சிடாது. அதாவது அந்த சூடு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஒரு ஆள். அவங்களுடைய ஒரு வரலாறை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கதை மாதிரி சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போவோமா? கதைக்குள்ளே போவோமா? போயிடுவோமா சுபானி? நஜீம், கதைக்குள்ளே போவோமா? கதையை நல்லா கேட்கணுன்னே. ஒரு நாள் மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் எல்லாரும் ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டாங்க, எப்பா இந்த கூட்டத்திலேயே எல்லாம் தெரிஞ்ச ஆள் யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இந்த கூட்டத்திலேயே எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச ஆள் யார்? எல்லாமே தெரியணும். இப்போ நான் கேட்குறேன், உங்களில் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆள் யாராக இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? யாருமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாமே நமக்கு தெரியுமா? ஏதாவது 1-2 தான் தெரியும். அப்படி தானே? ஒன்று தெரிஞ்சுதான், ஒன்று தெரியாது. அப்போது மூசா நபி சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். மூசா நபி என்ன சொன்னாங்க? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு கோவம் வந்துடுச்சு. அது எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லலாம்? எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் தானே. எல்லாத்தையும் அறிஞ்சவன் யார் தான்? அல்லாஹ். எல்லாத்தையும் பற்றி தெரியணும்னா யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்க நீங்கள் அல்லாஹ்னு சொல்லாமல் உங்களை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, உங்களை விட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. நல்லா கதையை கேட்டுக்கணும். உங்களை விட எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் சில விஷயத்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான். அவங்கள்ட்ட போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அனுப்பிட்டான். சரி, அல்லாஹ் சொல்லிட்டான், அதை நம்ம மாற்ற முடியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், அதை மீறி நம்மளால் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. சரி அல்லாஹ், நான் அவரை போய் அவர்கிட்ட போய் நான் படிக்கிறேன். அவர் எங்கே இருக்கார்? இவர் ஆளை சொல்கிறியா இல்லையா? அந்த ஆள் எங்கே அல்லாஹ் இருக்கிறாரு? அப்போ அல்லாஹ் சொன்னால், அவர் நடு கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு?
நடுக்கடலில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நடுக்கடல்லையா? நடுக்கடலில் வாழ்ந்தால் அவர் நான் போய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? தெருக்குள்ளே ஊருக்குள்ளே இருந்தால் அட்ரஸ் கேட்டு போயிடலாம். அஸ்லம் வீடு எங்கே இருக்குது, சாவல் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வீடு அட்ரஸ் கேட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நடுக்கடலில் தண்ணிக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறியா அல்லாஹ், அவரை போய் நான் எப்படி அடையாளம் கண்டுக்க? அப்போ அல்லாஹ் சொன்னால், அவர் அடையாளம் நீங்கள் கண்டுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க, செஞ்சால் நீங்கள் அவங்கள அடையாளம் கண்டுக்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு மூசா நபி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால், மீன் இருக்குல்ல, மீன் 2 மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா மசாலா உப்புலாம் போட்டு 2 மீனையும் பொரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொண்டு போங்க. ஒரு பையில் வச்சு என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. எங்கே கொண்டு போகணும்? கடல் ஓரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கணும். எங்கே போய்கிட்டே இருக்கணும்? கடல் ஓரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கணும். பீச் இருக்கும்ல கடற்கரை ஓரம், அந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் நடந்து போய்கிட்டே இருங்க. நான் ஒரு ஆளை சொன்னோம்ல நடுக்கடலில் இருக்காங்கன்ட்டு, அவர் இருக்கிற இடம் வந்ததோட இந்த பொரிச்ச மீனுக்கு உயிர் வந்துடும். எந்த மீனுக்கு உயிர் வந்துடும்? பொரிச்ச மீனுக்கு உயிர் வருமா? நஜீம் வயிற்றுக்குள்ளே போனால் பொரிச்ச மீனுக்கு உயிர் வருமால? வராது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொரிச்ச மீனுக்கு உயிர் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்த்து இந்த மீன் ஓடும். நீங்களும் அந்த மீன் கூட நீந்தி போகணும், அல்லது அந்த மீன் போனதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே வருவார் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். சரின்னு சொல்லி மூசா நபியும் 2 மீனை பொரித்து எடுத்துக்கிட்டு கூட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 மீனில் ஒரு மீனை சாப்பிட்ருவோம்ப்பா, மீனை எடு அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இன்னொரு மீன் இருக்குல்ல, அந்த மீன் எப்படி உயிர் வந்து ஓட தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை சாப்பிட்டுட்டு இன்னொரு மீனை வச்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு மூசா நபி சொல்கிறாங்க, இப்போ கை காலெலாம் வலிக்குது, கூட வந்த ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் படுத்து உறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்லிடுறாங்க. மூசா நபி படுத்து தூங்குறாங்க. கூட வந்த ஆளுக்கு தூக்கம் வரலை. என்ன செய்யலை, தூக்கம் வரலை. அவர் தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா பொரிச்ச மீனுக்கு உயிர் வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு, உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து அந்த மீன் என்ன செஞ்சிருச்சு, கடலுக்குள்ளே போயிருச்சு. இவரும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் இவருக்கு மூசா நபிகிட்ட சொல்லணுங்கிற அந்த ஞாபகம் இல்லை. சைத்தான் என்ன செஞ்சிட்டான், மறக்க வச்சிட்டான். சரி அப்படின்னு சொல்லி மூசா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வாங்க போவோன்னு சொல்லி திரும்பவும் என்ன செய்கிறாங்க, நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்குது. இப்போ மூசா நபி அவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இன்னொரு பொரிசி மீன் இருக்கலாம், அதையும் எடு, என்ன செய்வோம், சாப்பிட்ருவோம். அல்லாஹ் விட்ட வழி கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறாங்க. அப்போந்தான் அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, ஐயையோ அந்த மீன் உயிர் வந்துருச்சே, உயிர் வந்து கடலுக்குள்ளே போயிருச்சே, உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த பாவி பைய சைத்தா மறக்கடிக்க செஞ்சிட்டானே, அது போயிருச்சுங்க. எங்கேப்பா போச்சு? நம்ம அங்கே ஒரு இடத்துல படுத்து தூங்கினோம்லா, உக்காந்துருந்தோம்லா, அந்த இடத்துல தான் அது போச்சு. அப்படியா? இப்போ ரொம்ப தூரம் வேறு நடந்து வந்துட்டோமே. சரி வாங்க, வந்த வழியை பார்த்தா திரும்ப என்ன செய்வோம், போவோம். வந்த வழியை பார்த்து திரும்ப என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய் பார்த்தா அந்த மீன் உள்ளே போயிட்டலாம். மீன் உள்ளே போனதுனால அந்த கடலுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அவங்க பேர் ஹிலர் நபி. அவங்க பேர் என்னது, ஹிலர் நபி. நபின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து ஒரு பெரிய மகான் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்ததோட மூசா நபி போய் ஹிலர் நபிகிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் கூட்டத்தாரில் இப்படி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, நான் இப்படி பதிலை சொல்லிட்டேன். அதனால் அல்லாஹ் உங்கள்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லிட்டான், பாடம் படிங்கன்ட்டு அனுப்பி விட்டுருக்கான். நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன், பாடம் படிக்க. மூசா நபி யார், கோவக்கார ஒரு நபி. டக்குன்னு என்ன செஞ்சிடும், கோவம் வந்துடும். அப்போ ஹிதர் நபி சொல்லுவாங்க, இங்கே வாங்க, ஏன்ட்டெல்லாம் நீங்கள் படிச்சுக்க மாட்டீங்க, உங்களுக்கு கோவம் ரொம்ப வரும், நான் எதையாவது பண்ணுவேன், நீங்கள் கோவப்பட்டு என்கிட்ட எதையாவது கேள்வி கேட்பீங்க. அதனால் உங்கள் கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் என்ன செய்யாது, செட் ஆகாது,
நீங்கள் வந்த வழியை பார்த்தா ஊருக்கு என்ன செஞ்சுருங்க, போயிருங்க அப்படின்ட்டாங்க. உடனே மூசா நபி சொன்னாங்க, நீங்கள் எப்படிங்க செட் ஆகாதுன்னு சொல்லலாம், முதல்ல என்னை கூட கூப்பிட்டு போங்க, அதுக்கப்புறம் செட் ஆகுது ஆகலைங்கிறது எப்போ பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும். ஏன்னா எடுத்தெடுப்புலேயே செட் ஆகாதுங்க, அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். சரி வாங்க, ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாதுன்ட்டு யார் சொல்லிட்டா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி மூசா நபி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லி மூசா நபி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமாட்டு 2 பேரும் ஒரு சின்ன படகு எடுத்துகிட்டு கப்பலில் போகிறாங்க. ஒரு சின்ன படகு எடுத்துகிட்டு கப்பலில் போகிறாங்க. நல்லா பாரு, இங்கே பாரு சுபானி, எதில் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போய் இறங்கின உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலில் இருந்து ஒரு பலகையை அப்படியே உடச்சிட்டாங்க. ஒரு பலகை என்ன செஞ்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க. உடச்சிட்டா கப்பலுக்குள்ளே என்ன செஞ்சிடும், தண்ணி வந்துடும். மூசா நபிக்கு கோவம் வந்துருச்சு. மூசா நபிக்கு என்ன வந்துருச்சு, ஏங்க என்னங்க வேலை பார்த்தீங்க நீங்கள், அந்த மக்கள் நம்மளை ஃப்ரீயாக கொண்டு வந்து இலவசமாக இங்கே இறக்கி விட்டுட்டு போகிறாங்க, அவங்க கப்பலில் போய் இப்படி ஓட்டையை போட்டு விட்டீங்களே, உடச்சி விட்டீங்களே, நீங்களாம் என்ன மனுஷன் அப்படின்ட்டு கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே வாங்க, முன்னாடியே நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், நீங்கள் எதையா ஒன்று கேட்பீங்க, அதனால் நான் முன்னாடி என்ன சொல்லி கூப்பிட்டேன், நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, வந்த வழியை பார்த்து என்ன செஞ்சுருங்க, போயிருங்க அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மூசா நபி சொல்கிறாங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன செஞ்சுக்கங்க, பொருத்திக்குங்க, மன்னிச்சிக்கங்க, ஏதோ தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், பேசிட்டேன், சரி வாங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டு பண்ணி முடிய போகுது, கதை முடிய போகுது, இன்னொரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சரி வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செய்கிறாங்க, அந்த கப்பல்லேருந்து இறங்கி ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே நம்ம நஜீமை மாதிரி அழகாக ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருந்தான். யார் மாதிரி, நஜீமை மாதிரி நல்லா அழகாக புசு புசுன்னு வெள்ளையன்ட்டு, வெள்ளையா இல்லையோ, ஒரு சின்ன பையன் என்ன செய்யிட்டு இருந்தான், விளையாண்டுட்டு இருந்தான். ஹிதர் நபி அந்த சின்ன பையனை கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா அப்படின்ட்டு. கூப்பிட்டு அப்படியே தலையை திருகி கொண்டுட்டாங்க. கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தலையை ஒரு திருக்கு, மீன் தலையை திருக்கல, இல்லை சாவல் மீன் தலையை திருக்கிற மாதிரி தலையை திருக்கி என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துடுச்சு. என்னங்க நீங்கள் ஆள், ஒன்றும் தெரியாத ஒன்றும் அறியாத பச்சை மண், பாவமே தெரியாத அந்த பையனை போய் கொண்டுட்டீங்களே, நீங்களா என்ன மனுஷன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே வாங்க, உன் முன்னாடி என்ன சொல்லி கூப்பிட்டேன், எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னானா, ஆமாம் சொன்னீங்க, அப்புறம் ஏன் கேட்குறீங்க. அப்போ மூசா நபி கடைசியாக சொன்னாங்க, இனிமே நான் ஏதாவது கேட்டோம்னா என்னை நீங்கள் துரத்தி விட்டுருங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே அந்த பையனை கொண்டுட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க. 2 பேருக்கும் பயங்கர பசி, 2 பேருக்கும் பயங்கர பசி. அந்த ஊருக்காரங்கள்ட்ட போய் சாப்பாடு கேட்குறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கா, தாங்கலேன்ட்டு. அந்த ஊருக்காரங்க யார்கிட்டையும் சாப்பாடே இல்லை, சாப்பாடெலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஊரை விட்டு வெளியே போண்டு, ஊரை விட்டு வெளியே போகும்போது மலையில் நனைஞ்சு அப்படியே ஒரு செவர் என்ன செஞ்சிட்ருக்கு, அப்படியே சாஞ்சி நிற்கிது. உடனே ஹிதர் நபி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செவரை சரி செஞ்சு அதை நேராக நிப்பாட்டி என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மூசா நபி கேட்டாங்க, என்னங்க நீங்கள் நமக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க ஊரில் ஒரு செவரு உழுவுற மாதிரி நிற்கிது, அதை போய் நேராக நிமித்தி வைக்கிறீங்க. சரி நேராக நிமித்தி வச்சிங்க, பிரச்சனை இல்லை, அதை நிமித்தி வச்சதுக்கு ஏதாவது காசு கேட்டிருக்க வேண்டியதானே, கூலி கேட்டிருக்க வேண்டியதானே, எப்படி அவங்க ஒரு கொத்தனாரை வச்சு தான் நிமித்தணும், இல்லை ஒரு கொத்தனாரை வச்சு தான் இடிக்கணும், இப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, ஒரு சம்பளம் மாதிரி ஏதாவது கேட்க வேண்டியதானே. ஒன்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதோடு நிப்பாட்டிங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என் கூட நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, பேசாட்டு ஊரை பார்த்து போங்க அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. மூசா நபிக்கு ஒன்றுமே ஓடலை. சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு, சரிங்க நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயம் நடந்துச்சுல. முதல்ல படகை உடைச்சாங்க, 2வது ஒரு பையனை கொண்டாங்க, 3வது இந்த செவத்தை நிப்பாட்டினாங்க. இந்த 3க்கும் நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன், ஏன் செஞ்சேங்கிற காரணத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன, முதல்ல கப்பலை ஏன் நான் ஓட்டை போட்டு உடைச்சோம்னு சொன்னால், நம்ம இந்த ஊருக்கு வந்து இறங்கணும்ல, இந்த ஊருடைய மன்னர் என்ன செய்வார்னா, அப்படியே கடற்கரை ஓரத்தில் வந்து பார்ப்பார், நல்ல கப்பல் நல்ல போட்டு எங்கேயாவது நின்றுச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு அவருடைய அரசவைக்கு என்ன செஞ்சிருவார், கொண்டு போயிடுவார். அதனால் அந்த மக்களுடைய போட்டை காப்பாற்றணும்னு சொல்லி நான் ஒரு ஓட்டையை போட்டு விட்டேன். ஓட்டை போட்டுனா என்ன செஞ்சுட்டு போக மாட்டார், எடுத்துகிட்டு போக மாட்டார், அவங்களுக்கு நான் நல்லது தான் என்ன பண்ணினேன் அப்படின்பாங்க.
அடுத்து அந்த பையனை எதுக்கு தெரியுமா கொன்ன? இந்த பையன் பெரியவனாக வளர்ந்து இவன் ஒரு மிகப்பெரிய இறை நிராகரிப்பவனாக, ஒரு இறைவனை மறுக்கக்கூடியவனாக இவன் வளருவான். இவன் மட்டும் அப்படி இல்லாமல் இவங்க பெற்றவங்களே அப்படி இவன் மாற்றிடுவான். அவங்க பெற்றவங்க அப்படி மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பையனை நான் கொன்னேன், அவங்களுக்கு வேறு குழந்தைய அல்லாஹ்தால என்ன செஞ்சிருவான், கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க சொல்லுவாங்க. மூணாவது, இந்த செவத்தை எதுக்கு நிப்பாட்டணும்னு சொன்னால், இந்த செவத்து கீழே புதையல் இருக்குது. என்ன இருக்குது? புதையல் இருக்குது. அந்த புதையல் யாருக்கு சொந்தமானதுன்னா 2 அநாத குழந்தைகளுக்கு சொந்தமானது. அந்த அநாத குழந்தைகளுடைய பெற்றவங்க ரொம்ப சாலிகான நல்ல மனிதர்கள். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்னா என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஹிதர் நபி சொல்லிவிட்டு 2 பேரும் என்ன செய்வாங்க, கடைசியாக ஊருக்கு போவாங்க அப்படின்ட்டு போவாங்க. அப்படி ஊருக்கு போகும்போது படகுல என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த நீர் கொத்தி பறவை இருக்குல்ல, மீன் கொத்தி பறவை அப்படியே ரெக்கையை அடிச்சுக்கிட்டு வந்து கடலில் ஒரு மீனை பிடிக்கணும்னு வரும். ஆனால் பிடிக்க முடியாமல் விட்டுரும். இப்படி வந்து வேகமாக பறந்து வந்து ரொம்ப அதுக்கு இலைக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த படகுல வந்து உட்காரும். படகுல வந்து என்ன செய்யும், உட்காந்ததோட அந்த படகுல தண்ணிக்குள்ளே கொத்துச்சுல மூக்கை, அதனுடைய மூக்கிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யும், படகுல சொட்டின உடனே ஹிதர் நபி சொல்லுவாங்க, மார்க்க கல்வி இருக்குல்ல, மார்க்க கல்வி, இந்த மார்க்க கல்வியும் நம்ம கற்காத கல்வியும் நம்ம கற்றுக்காத கல்வியும் இந்த கடல் மாதிரி. எது மாதிரி? இந்த கடல் மாதிரி. நம்ம கற்றுக்கிட்ட கல்வி இந்த மீன் கொத்தியினுடைய மூக்கிலேருந்து விழுந்துச்ச ஒரு சொட்டு, அந்த சொட்டு மாதிரி அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ என்ன அப்படின்னா, விஷயம் நமக்கு தான் தெரியும்ன்ட்டு பெருமடிக்கக்கூடாது. நமக்கு தான் தெரியும் என்ன செய்யக்கூடாது, பெருமை என்றைக்குமே நினைச்சக்கூடாது, அடிக்கவே கூடாது. இது முதல் படிப்பினை. 2வது விஷயம், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். மூசா நபி பொறுமையாக இருந்தால் இன்னும் நிறைய கற்றுருப்பாங்கல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பொறுமையாக என்ன செய்யணும், இருக்கணும். 3வது விஷயம், எந்த வயசு வந்தாலும் மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. மூசா நபி எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள போய் அல்லாஹ் கற்றுக்கங்கன்னு போய் சொன்னால் மூசா நபி என்ன செஞ்சிட்டாங்க, போய் கற்றுக்கணுன்ட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போனப்புறம் மாசா போக தேவையில்ல அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். அப்போ இந்த மார்க்க கல்வி எப்படி, கடல் மாதிரி. நம்ம படிக்கிறது எப்படி, ஒரு சின்ன சொட்டு மாதிரி. புரியுதாப்போ? இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து காலையில் நம்ம பள்ளியாசலில் யாசிம் ஓதுவாங்க. இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுருங்க, சுபுக்கு வந்துடுங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட 3 விஷயம் என்னது, பெருமடிக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும், 3வது கல்வியை கற்கிறதுக்கு வயசு வரமுறையே கிடையாது. சரியா? அப்போ இந்த 3 விஷயத்தை மறக்கக்கூடாது. இந்த வரலாறையும் மறக்கக்கூடாது. கதை இல்லை, வரலாறு. உங்களுக்கு நான் சும்மா கதை மாதிரி என்ன செஞ்சேன் சொன்னேன். புரியுதுங்களா? சரி, போய்ட்டு வாங்க, நேரமாவது. அஸ்ஸலாமு அலைக்கும்.